ரன்னிங் போயிட்டு வரலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா தம்பியோட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லணும். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். தம்பி வருதா? சரி, ஓகே. எங்கே ஷூவை காட்டிடலாங்கண்ணா. ஷூ என்ன பிராண்டு என்னங்கிறது அப்புறம் அவ்வளோதான் முடிச்சா. என்னால் செய்ய முடியாது, எனக்கு ஆசையாக இருந்து அதெல்லாம் நிறைவேறாமல் போனதையெல்லாம் வந்து அவனை வச்சு நிறைவேற்றணும் அப்படிங்கிறது ஆசை இருக்கலாம். ஆனால் வந்து அதுக்காக அவன் லைஃப்பை அவன் வாழணும்ல. அதனால வந்து அப்படிலாம் வந்து பிடிச்சிருக்கு. அவனுக்கு இன்ட்ரெஸ்டட் தான். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணி இதில் பூஸ்டப் பண்ணணும். உட்காந்துட்டான். அச்சச்சோ, ஏமா ரன்னிங் போயிட்டு வரலாமா? ரன்னிங்கா? ஐடிகே ஸ்குவாட் இது வந்து பார்த்தீங்கன்னா தம்பியோட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ஃபஸ்ட் டே அப்படின்னு சொல்லணும். என்னோட சைட்லேருந்து அவனை இன்வால்வ் பண்ண வைக்கிறேன். ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ண வைக்கிறேன். அவனுக்கு வந்து ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டிங் தான். ஆல்ரெடி நம்ம சென்னிமலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாரத்தானாட்ட இந்த கிட்ஸுக்கான மாரத்தானில் வந்து நான் அவனை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கல. அது என்னோட அலட்சியம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரன்னிங் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் வந்து அவனை ஈடுபட வைக்கலான்னு நினப்பேன். என்னோட வேலை காலையில் நேரமே எந்திரிச்சோன்னே போயிருந்தால அதெல்லாம் பண்ண வைக்க முடியல. ஈவினிங் வந்தாலும் ஹோம்ஒர்க் அப்படி இப்படின்னு போயிடுச்சு. இனிமேல் வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொஞ்சம் கொடுக்கலாம். ஏன்னா அவனுக்கு இந்த 6இல் விளையாது 60இல் விளையாதுங்கிற மாதிரி இப்போ இருந்தே வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஸோ இதுக்கான முதல் படியாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ரன்னிங் ஷூ வாங்கியாச்சு. அவன் ரொம்ப வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு வந்து இருக்கிறான். ஸோ இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகலாம் அப்படின்னு ஐடியா. நம்ம வசதிக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை அவனுக்கு கொடுத்துடலாம். அதிலிருந்து அவன் எப்படி டெவலப் ஆகி வராங்கிறது அது அவனோட திறமை. ஓகேவா? அதை மூவ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ அடுத்த வாரம் ஆகஸ்ட் 30th வந்து பார்த்திங்கன்னா மாரத்தான் ஒன்று சென்னிமலையில் வந்து நடக்குது. 1500 பேருக்கு பக்கமாக இப்போ போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் இவனுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு முதல் படியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் இன்னும் டைம் இருக்குது. ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். இது வரைக்கும் இவனை எதுலேயும் ஆக்டிவாக வச்சிருந்தது இல்லை. இது மாதிரி அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நாங்கள் தான் கொஞ்சம் பண்ண முடியாத சுச்சுவேஷன். இனிமேல் பண்ணலாம். ஷூ வாங்கியாச்சு. ஷூ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கலான்னு நினச்சேன். என்ன சைஸு, எவ்வளோ நாள் ஆகும் வர்றது, அந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் இந்த 2-3 நாளைக்குள்ள முடியும்னு அப்புறம் நேர்லேயே போய் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கடையில் ஒன்று வாங்கினோம். இப்போதைக்கு இது இனிஷியல் ஸ்டேஜுக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன பிராண்ட் என்னங்கிறத காட்டுறேன். அடுத்து போக போக வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தரில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ பாப்பா அப்படியே அவன் பாருங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். சாமி வருதா? சரி, ஓகே. எங்கே ஷூவை காட்டிடலாங்கண்ணா. ஷூ என்ன பிராண்டு என்னங்கிறது டவுசரும் ஷூ ஒரே கலரில் இருக்குது. இதில் பிளாக் கலர் வந்து மொத்தம் 3 மாடல் காமிச்சாங்க. இங்கே இது அவைலபிள் இருக்குதுன்னு. அதில் இது கொஞ்சம் கலர் நல்லா இருந்தது. மற்ற 2 பிளாக்கில் இருந்தது. ஏவோக் அப்படிங்கிற வந்து பிராண்டு ஓரளவு குவாலிட்டி வைஸ் ஓகே. 550 ரூபாய் என்னமோ சொன்னாங்க. 500 ரூபா போட்டுக்கிட்டாங்க. எனக்கு வந்து அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. சரி பார்ப்போம். ஒரு கடையில் நிற்கிறான்னு பாருங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் யாருக்குமே இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் வந்து கொடுத்ததில்ல. எனக்கும் பெருசாக இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. வீடியோவில் பார்த்து இதுக்கு முன்னாடி என்னென்ன ட்ரில்ஸ் எல்லாம் பண்ணணும் ரன்னிங் ஓடுறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இவனை வந்து ரெடி பண்ண வேண்டியதான். வாட்டர் பாட்டிலாம் இவனுக்காகவே எப்போ வாங்கி வச்சது ஒரு 2 months முன்னாடி. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் கூப்பிட்டு போகலாம் இந்துவி இவனே அப்படின்ட்டு. எங்கே டைமே இருக்கிறது இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கிரிக்கெட் விளையாடுற கிரவுண்டு. இதில் வந்து ஃபுல்லாக அந்த லைனை ஒட்டி அப்படியே ஒரு ரவுண்டு ஓட சொல்லுவோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி எங்கள் ஸ்கூல் கிரவுண்டு குமரப்பா ஸ்கூல் கிரவுண்டு கூப்பிட்டு போனோம். அது பெரிய கிரவுண்டு. செப்பலை போட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு ஜம்முன்னு சுற்றி வந்துட்டான். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெய்லி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த கிரவுண்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு. இது கொஞ்சம் அம்மா வீட்டு பக்கத்தில் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்துலேயே இருக்கிறனால அடிக்கடி இங்கே கூப்பிட்டு வந்துக்கலாம். டெய்லி கூப்பிட்டு வரணும். பார்த்தியா இதில் என்ன எழுதி இருக்குது படித்து சொல்லு. சாக்ஸில் HAPPY ஹாப்பி. ஹாப்பியா? ஆமாம், ஹாப்பின்னு எழுதியிருக்குது. பார்த்தியா? நேற்று நம்ம இதை கவனிக்கவே இல்லை. குழந்தைகளுக்குங்காட்டி ஹாப்பின்னு எழுதி கொடுத்துருக்காங்க. உங்கள் ஸ்கூலில் யோகா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அந்த வார்ம் பண்ணுவீங்க, உட்காந்து எந்திரிக்கிறது, அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஓடணும். அங்கே போய் பண்ணு. பண்ணு. யோகாவில் பண்ணுவீங்களா அந்த மாதிரிலாம் உட்காந்து அதெல்லாம் மெதுவாக விளையாட்டு பண்ணக்கூடாது. ப்ராப்பராக பண்ணணும். மெதுவாக உட்காந்து எந்திரி. அடுத்து வேறு என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி ஒரு நாள் இருக்கிறத வச்சு தெரிஞ்சதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே, நாளைக்கு அப்பா வந்து உனக்கு ப்ராப்பராக எல்லாம் கற்றுக்கிட்டு நானும் கொஞ்சம் என்னென்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு நான் சொல்லித்தரேன்.
இந்த கால் இப்படி நீட்டி வச்சு உட்காருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? உட்காருக்கு வேற ஒன்று வேணும். சரி அது இந்த இதை வச்சு உட்கார். ம் பண்ணு. ம் அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோதான் முடிச்சா? குமிஞ்சு காலை இப்படி வச்சு இப்படி தொடு, இப்படி தொடுவீங்களே. ஆ ம் அந்த மாதிரிலாம் செய். அப்புறம் வேற என்ன தெரியும்? குனிஞ்சு முன்னாடி போயிட்டு அப்படி பின்னாடி கையை வச்சு பண்ணுவீங்களா? தெரிஞ்சது மட்டும்தான். சரி உனக்கு தெரிஞ்சதை செய். செஞ்சுட்டுல உடனே ஓட முடியாதாம சாமி. சரி ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் தான் இப்படி. இங்கே வா, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க. தண்ணி குடிச்சு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஓடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். உடனே பண்ணக்கூடாது. அப்பா சொல்கிறத கேட்டீங்கன்னா தான் நீ வந்து இதில் அடுத்த லெவலுக்கு நீ போக முடியும். சரியா? சும்மா நமக்கு இஷ்டப்படியில் விளையாட வீட்டில் சைக்கிள் ஓட்டுற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கீழம்மா வாக்கிங் போகிறேன்ட்டு பாருங்க, அவ்வளோ தூரம் போயிட்டான். அவங்க அம்மா கால் பண்ண அப்படி பேசி முடிக்கிறதுக்குள்ளே வாக்கிங் சொல்லிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டான். சரி நடந்து வரட்டு ஒரு ரவுண்டு அப்படின்ட்டு விட்டுட்டேன் நான். கையை வீசி எவ்வளோ அழகாக நடந்துட்டுருக்கான் பாருங்க. ஐயா வந்து செம்ம ஜாலியாக போயிட்டுருக்காப்புல. அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்கிறது, நம்ம இந்த பக்கம் பார்த்தோம்னா அப்படியே ஓடி பார்க்குறது, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். எனக்கே இது வந்து ஒரு போதையாயிருமோ அப்படின்னு தோணுது. நம்மளால் முடியாதெல்லாம் வந்து, அதாவது அப்படி சொல்லவில்லை, எனக்கு பிடிச்ச விஷயம் அவனுக்கு பிடிச்சிருக்குது, அவன் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறான் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிக் கொடுத்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி அவனை டெவலப் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஐடியா. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா என்னால் செய்ய முடியாது, எனக்கு ஆசையாக இருந்து அதெல்லாம் நிறைவேறாமல் போனதையெல்லாம் வந்து அவனை வச்சு நிறைவேற்றணும் அப்படிங்கிறது ஆசை இருக்கலாம். ஆனால் வந்து அதுக்காக அவன் லைஃப்பை அவன் வாழணும்ல. அதனால் வந்து அப்படிலாம் வந்து புஷ் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை. அவனுக்கும் பிடிச்சிருந்து எனக்கு பிடிச்சிருந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து அவனுக்கு அதுக்கான ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா. பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்கான்னு. கமான் இங்கே வா. அடா இதுதான் ஓடுறதாடா? எங்கே ஓடலாமா? இதுதான் ஓடுறதா? எப்படி இருந்தது இப்போ சுற்றி வந்தது? மூச்சு வாங்குதா ரொம்ப? ஜாலியாக இருக்குதா? ஷூ எப்படி காலுக்கு இது வலிக்குதா? இல்லையா? அழுக்காயிடுச்சா? அழுக்கு ஆகாம இடம் இருக்கு. ஏன்டா ஏய் நில்லு, ஒரு 5 நிமிஷம் நில்லு. நான் சொன்னதுக்கப்புறம் ஓடுறக்கு ஆரம்பி. எவ்வளோ நேரத்தில் வரையின்னு பார்க்கலாம். ஓகே, மெதுவாக ஓடணும், வேகமாக ஓடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கும். மெதுவாக கால் எடுத்து வச்சு அழகாக ப்ராப்பராக ஓடி பழகணும். அப்போ போக போக ஸ்பீடு பண்ணிக்கலாம். ஓகே. ஒரே ஃபயராக இருக்கிறீன்னு தெரியுது. அதுக்கு இது டைம் இல்லை. ஓகே, வெயிட் பண்ணு. உட்காரு கொஞ்ச நேரம், கால் நீட்டி. இங்கே பாரு, இதுதான் லைனு. ரொம்ப வேகமாலாம் ஓட வேண்டாம், மெதுவாக தான் ஓடணும். சரியா? இங்கே வா, தலை சரி பண்ணலாம். ஓகேவா? இதுதான் உன்னோட ஃபஸ்ட் ரன்னிங். ஓகே, அன்றைக்கி கிரவுண்டில் ஓடினதுக்கப்புறம் இதான் ப்ராப்பராக ஓட போகிறேன். இங்கே பாரு, நல்லா பார்த்துக்கோ. அழகாக கால் எடுத்து வச்சு அருமையாக ஓடி வரணும். சரியா? நீ எவ்வளோ நேரத்தில் வர என்னங்கிறது பார்த்துக்கலாம். அதுக்காக அவசரமாக ஓடக்கூடாது, மெதுவாக தான் ஓடணும். இது எதுக்குன்னா செக் பண்ணிவிட்டு அடுத்த டைம் உனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறக்காக. ஓடிட்டுருக்காங்க என் பையன். ஓடட்டும். மெதுவாக ஓடு. அச்சோ, அவனுக்கு ஆக்சுவலாக 1 வீக்காக சளி பிடிச்சிருக்குது. அதனால் அவனால் மூச்சு வாங்கி ஓட முடியல. அந்த வேப்ப மரத்துக்கிட்ட போய் நின்றுட்டான். நான் எந்த இடம்னு காட்டுறேன். மெதுவா வா, நடந்து வா. தங்க என்ன பண்ணுதுன்னா, ஒரு 2 ஸ்டெப் நடக்குது, ஒரு 10 ஸ்டெப் ஓடுது, மறுபடியும் 2 ஸ்டெப் நடக்குது. இப்படி பண்ணிகிட்ருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, அவனுக்கு இன்ட்ரெஸ்டட் தான். நம்ம கொஞ்சம் அவனுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணி இதில் பூஸ்டப் பண்ணணும். உட்காந்துட்டான். அச்சோ, ஏமா அச்சோ, ஒடியாராண்டா இருந்துச்சு.
மெதுவா வா, மெதுவா வாடா. இங்க வா, இங்க வா, அப்படியே இங்க வா. ட்ரை பண்றான், அவனால முடியல. நடந்தே வா, நான் வரேன். ஏன் தங்க? சரி, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அன்னைக்கு நீ நல்லா ஓடிட்ட சாமி. இன்னைக்கு சளி பிடிச்சிச்சா, மூச்சு வாங்குதா? 1 வீக்காக பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சளி, அதனால் ஓகேவா ஓகேவா அப்பா எடுத்து. அப்புறம் முடியலன்னு என்ன பண்ணணும்? உட்காந்துக்கணும். நான் அப்பா நான் ஓட முடியல. இது வாங்கன்னு சொன்னேன். அதில் சொன்னேன், என்கிட்ட என்ன ஸ்பீக்கராக இருக்குது, அந்த மைக்கில் சொன்னால் கேட்கறக்கு. வீடியோ கட் பண்ணால் தான் தெரியும் மூச்சு வாங்குற. அதுவும் இல்லாத நீ ஒரு 100 மீட்டருக்கு மேலே போயிட்டீங்கன்னா இதில் கேட்காது. சரியா? நான் ஒன்று சொல்கிறேன் பாரு, உன்னால் முடியல அப்படிங்கிறக்காக அப்பா திட்டவெல்லாம் மாட்டேன். சரியா? உன்னால் முடியலன்னா அப்போ நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் அடுத்த டைம் வந்து இங்கே பாரு, நீ நல்லா ஓடுறதுக்கு ட்ரை பண்ணு. அது உனக்கு தான் டேலண்ட் ஆகு. சரியா? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போய் தானே ஃபஸ்ட் டைமு. நான் அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஓடணும். மூச்சு வாங்க தண்ணி குடிக்கக்கூடாது. வெயிட் பண்ணு. மூஞ்சி கழுவுறியா? மூஞ்சி கழுவி விட்டா. ஸோ உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஒரு ரவுண்டு ஓடிட்டு வந்துட்டு இவன் மூச்சு வாங்க பார்த்துன்னு பாருங்கள், ஃபேஸ் வாஷெல்லாம் பண்ணி விட்டேன். நமக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது நமக்கு ஃபஸ்ட் டைமுங்காட்டி. இந்த ஒவ்வொரு ட்ரைனிங் சென்டர்லாம் போட்டு புழிஞ்சு எடுக்கிறாங்க. எப்படி தான் மனசு வருதோ தெரில. அவங்களுக்கு தெரியும் எவ்வளோதான் புஷ் பண்ணாலும் உடம்பு இந்த அளவுக்கு தாங்குங்கிறது அவங்களுக்கு தெரியுது. நமக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லாதனால நமக்கு பயமாக இருக்குது. பார்த்துங்க, இப்படி கஷ்டப்படுற நீ எத்தனை ரவுண்டு ஓட சொன்னாலும் நிற்காம ஓடுற அளவுக்கு டெவலப் ஆகணும். ஓகே, இதெல்லாம் தப்பு இல்லை. ஓகே, ஹை எடுத்தோடனே சும்மா கிரவுண்டை சுற்றி ஓடணும் அப்படிங்கிறது மாதிரி மைண்ட் இல்லாமல் ஜாலியாக அவனுக்கு பிடிச்ச மாதிரி பாருங்கள் எப்படி ஜம்ப் பண்ணி வந்துட்டுருக்கான்னு. ஸோ இந்த மாதிரி வரட்டு அப்படிங்கிறதுக்காக போடா அவனுக்கு பிடிச்ச மாதிரி போயிட்டு வா அப்படின்னு எப்படி வந்துட்டுருக்கான் பாருங்க. சும்மா ஒரு ப்ராப்பராக, அதாவது எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்கெட் கொடுத்து சும்மா சுற்ற சொன்னோம்னா அது அவனுக்கு அது பேர்டன் ஆகக்கூடாது. ஒரு விஷயம் பிடிச்சி என்டர்டெய்னிங்கோடு சேர்ந்து வந்து பண்ணோன்னா நல்லாயிருக்கும். அதனால் அப்படி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ மூச்சு வாங்கலையா? இந்த ஷூவோட சைக்கிள் ஓட்டலாமே. ஏன் ஆசையாக இருக்குதா ஓட்டணுன்னு? இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கும் இந்த ஷூ யூஸ் பண்ணலாம் சாமி. நீ ஜாலியாக ஓட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நீ அதனால் அதெல்லாம் கவலைப்படாத. பத்திரமா வச்சுக்கணும். அதே நேரத்தில் உரைக்கக்கூடாது. கால் அந்த செப்பல்லாம் உரைச்சிட்டு இல்லை, அந்த மாதிரிலாம் உரைக்காமல் பத்திரமா வச்சுக்கணும். ஓகே, சரி ஓகே. இன்றைக்கி வந்து இந்த ஷூ வாங்கின ஆசையில் இன்றைக்கி வந்து இதை எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சாச்சு. பெருசாக அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து எதுவும் தெரில. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு, இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதாவது ஒரு விஷயத்தை வந்து பண்ணோன்னு நினச்சின்னா அதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணு, அதுக்கப்புறம் வந்து அது ப்ராப்பராக பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனி போக ப்ராப்பராக அப்படியே பண்ணிக்கிறோம். செப்பல் எடுத்து அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு முதல்ல அந்த வாட்டர் பாட்டிலை வெளியே எடு, கடைசியாக வச்சுக்கலாம். கிளம்பலான்னு சொன்னோன்னே நான் எடுத்து வைன்னு சொல்லாமல் அங்கே எடுத்து வச்சிட்ருக்குது. ஓகே, இந்த ஞாபகம் வந்து எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறக்காக இதை வந்து வீடியோவை போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து என் லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி வைக்கணும். அதாவது ரொம்ப பெருசாகி பார்த்தோம்னா, கொஞ்சம் வருஷங்கள் போய் பார்த்தோம்னா அது ஒரு மெமரியாக இருக்குதுன்னு நினைப்போம்ல. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பர்பஸுக்காகவும் இந்த சேனல் வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி என் பையன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இதுக்கான ஸ்டெப், இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது வந்து வீடியோ எடுத்து சேவ் பண்ணி வைக்கணுங்கிறக்காக இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு வந்து சொல்லுங்கள். இதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடிஞ்சதுன்னா, குழந்தைகளுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கான டிப்ஸ் கொடுக்க முடிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி தங்கா, போகலாமா? பாய் சொல்லிடு. பாய். முடி வேறப்பா. நாளைக்கெல்லாம் 2க்கு லீவா? பொங்கலுக்கு போயிட்டு வர. என்ன மாங்காய் தலையில வந்துச்சாமா? பரவாயில்லையா? பரவாயில்லையா? எங்க கோயில் வந்தோடனே ஆரம்பிச்சிட்டியா சொன்னதை? ஏண்டா
வண்டி வருது. இவனை ரன்னிங் பதிலாக சைக்கிளிங்கில் விட்டா ஜெயிச்சிருவானாட்டு இருக்குதுங்கம்மா. அது கம்முனு தெரியலப்பா. சரி கம்முனு சைக்கிளிங் ஓட்டி பழகிக்கிறியா? சைக்கிளிங்கில் ஜெயிச்சிடுறியா ரன்னிங் பதிலாக? நானே ஓட்ட முடியாம நானே இதுக்கு மூச்சு வாங்க மாட்டேங்குது. அங்கே ஒரு ரவுண்டு ஓடணும் உட்காந்துக்கிட்டாங்கம்மா.